நண்பனா அறிமுகமானாலும் அப்படியே தொடர்ந்து நண்பர், ஃபேமிலி. இப்போ வந்து என்னன்னா, எங்கள் பிரதர் சார்ட்ட ஒரு குடும்பத்துல பார்ட்னர்ஸ், ஒண்ணா குடும்பத்தில் இருந்துட்டு. ஒருத்தர். முக்கியமா சொன்னா என்னோட பாப்பா கல்யாணம் அவர் முன்னாடி நின்னு படத்த பண்ணாரு. சூப்பர். சூப்பரா பெரிய லெவல்ல பண்ணினாரு. ஸோ, அதனால என்ன சொல்லுவேன்னா, நல்ல நண்பர்கள். அதுல சுந்தர் சி சார் வந்து என்னுடைய லைஃப்ல மிகப்பெரிய பார்ட்டா இருக்காரு. இப்ப நான் இந்த இடத்துல உட்கார்றது, நான் சுத்தறது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி சார். ஸோ, அவருக்கு தான். ஸோ, நண்பர்கள் அப்படின்னு போகும்போது நெறைய பேர் இருக்காங்க. அவுட் சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன நினைப்போம், சினிமால மட்டும் நண்பர்கள் தான் பார்த்தோம். அவுட் சைடு வந்து நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிற சில பேர் தான் இருப்பாங்க. எல்லாருமே நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா. கூட இருக்கிறவங்க தான், என்ன இவன் வளர்ந்துட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படி அவுட் சைடு வந்து எனக்கு வந்துன்னா கொஞ்சம் பேர் இருக்காங்க. டாக்டர் ஹரின்னு ஒருத்தர். ம். சாண்டி ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார். கௌதம் வந்து இப்ப நெறைய நடிக்காட்டியும் மேஜர் கௌதம் இருக்கான். அப்புறம் தம்பிகளாட்ட 2 பேர் இருக்காங்க. வெங்கட்ன்னு ஒருத்தர் இருக்காரு. ம். முதல் பத்ரின்னு ஒருத்தர் இருந்தான். அப்போ வெளியில போய் நெறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா, ஜப்பான்லேருந்து குருஜின்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ துபாயில அறிமுகமான கண்ணன் ரவி சார். இந்த மாதிரி நெறைய பேர் வந்து என்னன்னா, நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு ப்ளஸ்ஸா இருக்கும் எப்பயுமே நண்பர்கள் மத்தியில. ஸோ ஓவராலா நல்ல நட்புகள் அமைந்தால் மட்டும் தான் எந்த தொழில்லயும் நம்ம நல்லா இருக்க முடியும். உண்மை. முக்கியமா இந்த இண்டஸ்ட்ரியில நல்ல நண்பர்கள் இருந்துட்டா போதும். எனக்கு அப்படி நல்ல நண்பர் கிடைச்ச சுந்தர் சி சார்.